பிக் பாஸ் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு காலையில இருந்து விஜய் டிவில ப்ரோமோக்கள் எல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. இனி அடுத்த 100 நாளைக்கு சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் ஒரு மூலையிலாவது பிக் பாஸ் பத்தின டாபிக் இருக்காம இருக்காது. இந்த சீசன்ல புதுசா ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிற விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் நாளே நடிகர் ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட் நடிகர் அர்ணவ்னு சிலரை வச்சு செஞ்சிட்டாரு. கமலை விட வேற கோணத்துல விஜய் சேதுபதியோட அணுகுமுறை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு மணிக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த டேக்லைனுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த சீசன்ல என்னெல்லாம் புதுசா எதிர்பார்க்கலாங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போறோம். பொதுவா பிக் பாஸ் ஆரம்பிச்சாலே சேனலோட டிஆர்பி அதிகமாகும். அப்படித்தான் இந்த முறையும் டிஆர்பியை தக்க வச்சுக்கணும்னு விஜய் டிவி ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காங்களாம். இது போக கடந்த சீசன்லாம் சில டாஸ்க்குகள் செய்யும் போது சில காரணங்களுக்காக அதை வேணாம்னு கமல் தடுத்ததுண்டா. அப்படியான டாஸ்க்குகள் இந்த சீசன்ல இருக்கும்னு சொல்லப்படுது. உதாரணமா போன சீசன்லாம் கடுப்பேத்துற மாதிரியான டாஸ்க்குகள் இல்ல. அதாவது ஹிந்தி பிக் பாஸ்ல பண்ண மாதிரி சாணியில குளிக்கிறது, மிளகா பொடியை உடம்புல பூசுறதுன்னு பண்ணாங்க. இதையெல்லாம் கமல் வேணாம்னு சொல்லி இருந்தாராம். ஆனா இந்த முறை விஜய் சேதுபதி புதுசு. அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இப்படியான டாஸ்க முடிச்சிடணும்னு பிக் பாஸ் டீம் ரெடி ஆகுறாங்களாம். அடுத்து காதல். எந்த லாங்குவேஜ் பிக் பாஸா இருந்தாலும் கண்டிப்பா காதல்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. தமிழ்ல கூட கவின், லாஸ்லியா, அமீர் பவானின்னு பல ஜோடிகள் இருந்தாங்க. இந்த முறையும் லவ் ட்ராக் கிரியேட் பண்ண பிக் பாஸ் டீம் ரொம்ப முயற்சி செய்யறாங்களாம். ஆனா எந்த கண்டஸ்டன்ட்டும் அதுக்கு ஒத்துக்கல. அதுலயும் ஹிந்தி பிக் பாஸ்ல நடந்த மாதிரி முக்கோண காதல் உருவானா நல்லா இருக்கும்னு இந்த சீசன்ல அப்படி ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் வச்சிருக்காங்களா. அதை போக போக தான் நாம தெரிஞ்சுக்கணும். இது போக இந்த முறை உள்ள போயிருக்கிற ஒரு சீரியல் நடிகர் அவரோட முன்னாள் மனைவிக்கும் அவருக்கும் இருந்த பிரச்சனையை பத்தி பேச இந்த ஷோவை நான் யூஸ் பண்ணிப்பேன்னு அவரோட பிக் பாஸ் இன்டர்வியூல சொன்னாரா. அதை கப்புன்னு பிடிச்சுக்கிட்ட 4 பேர் கொண்ட பிக் பாஸ் குழு அப்படியா சரி ஓகே உங்களை 100 நாள் வரைக்கும் நாங்க உள்ள இருக்க வைக்கிறோம். ஆனா அதுக்கு பதிலா உங்க சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு பார்கெயின் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்களா. அவரும் உள்ள போறதுக்கு முன்னாடியே நான் 100 நாள் வரைக்கும் இருப்பேன்னு தான் தன்னோட வட்டாரத்துல சொல்லிட்டு வந்திருக்காராம். அப்புறம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை போக்க வச்சு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான பிளானும் வச்சிருக்காங்களா. ஏன்னா ரொம்ப டல்லா போயிட்டு இருந்த போன சீசனை தூக்கி நிறுத்தினதே பிரதீப்புக்கு கொடுத்த அந்த ரெட் கார்டு தான். சோ இந்த வாட்டியும் பேக்கப் பிளானா ரெட் கார்டையும் வச்சிருக்காங்களா. பொதுவா இத்தனை சீசனா பிக் பாஸ்குள்ள போயிட்டு வந்தவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அவங்க மைண்ட் சைக்காலஜிக்கலா தங்களுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே டிசைன், போட்டி, டாஸ்க்னு ஏகப்பட்டது இருக்குமா. அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஈவினிங் ஆனாலே நம்ம மைண்ட் நம்ம சொல்றத கேட்காதுன்னு அங்க ஆல்ரெடி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த முறை சைக்காலஜிக்கல் மேட்டர் ரொம்ப ஜாஸ்தியா பண்ணிருக்காங்களா. அதனால வரப்போற நாட்கள் எல்லாம் ஃபயரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.